ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு ரிப்போர்ட்டர் சொல்லிட்டு இருக்காங்க, இப்படி ஃபேமிலி வந்து பேங்க்ரப்ட் ஆயிருச்சு, அவங்க ரொம்ப பெரிய பணக்காரவங்களா இருந்தவங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே வீட்டில் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவோட அம்மா ஒழுங்காக வந்துட்டு என் பையனை விட்டுட்டு நீ இப்போ டைவர்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஈசாவை பார்த்து சொன்னதுமே, நான் அப்படிலாம் வந்துட்டு போக மாட்டேன், நான் அவர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்னு சொன்னதும், என் பையன் ஒன்றும் உன்னை லவ் பண்ணி ஒன்றும் மேரேஜ் பண்ண கிடையாது, ஃபோர்ஸ் பண்ணி தான் இந்த மேரேஜ் நடந்துச்சு, உனக்கு என்ன புரியுதா இல்லையான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அதை பெருசு பண்ணாமல் நம்ம ஹீரோ ஹானுக்கு தான் அவங்க வந்து ஃபோன் பண்ணுறா. அப்போ அவங்க ஹான் ஃபோன் எடுக்கும்போது, நீ தேவையில்லாமல் வந்துட்டு ஃபோனை எடுத்துட்டு இருக்காத, ஃபஸ்ட்டு நீ வந்து அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னு அவங்க அப்பாவுமே சொல்கிறாரு. நான் அப்படிலாம் வந்துட்டு அவளை விட முடியாதுப்பான்னு சொன்னதோ, அவங்க பேங்க்ராப்ட் ஆகிட்டாங்க, நீ இப்போ பண்ணுறத வந்துட்டு நான் சரி கிடையாது, நீ அப்படி வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோமே, அவங்க அப்பா வந்துட்டு ஜெயிலேருந்து வரவிட மாட்டோம், இன்னுமே அவங்க மேலே ஏகப்பட்ட கேஸ் போடுவோன்னு சொன்னதும், நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கே கால் அட்டன் பண்ண போகிறான். ஆனால் அதுக்குள்ளே அங்கே ஃபோன் கட் ஆனதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ அவங்க மதர் இன்லா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என் பையன் வந்து ரொம்ப லவ் பண்ணுறானா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ உங்கள் வீட்டுக்கு வந்ததுமே அங்கே டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்ததோ, என்ன புதுசாக ட்ராமாவை க்ரியேட் பண்ணுற அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். ட்ராமாலாம் ஒன்றும் கிடையாதுப்பா, 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் தான் உன்னை கட்டாயப்படுத்தி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், தேவையில்லாமல் நம்மளுக்குள்ள எதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப், என்னோட குடும்பமே இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஒன்றா இருக்க வேணாம், டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு சொன்னதும், இஷ்டத்துக்கு நான் அப்படிலாம் டைவர்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்றத சொன்னதுமே, அப்போ நம்ம ஹீரோயின், நீ வந்துட்டு வெட்டிங் நைட் அன்றைக்குமே என் கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலை, இன்றைக்கி நம்மளுக்கு டைவர்ஸ் ஆக போகுது, இன்றைக்காச்சும் ட்ரிங்க்ஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும் நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொல்லிடுறான். சரி ஓகே, நானே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்துட்டு அவனை கிஸ் பண்ண பார்த்ததும், நீ என்ன இதை விருப்பப்பட்டு வேணும்னு நான் நினைக்கிறியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். அவன் ஆமான்னு சொன்னதுமே, அப்படின்னா அதுக்கப்புறம் நீ என்ன வந்து தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸ்வர்னிங் ஹீரோக்கு முழிப்பு வரும்போது, ஹீரோயின் ஆளை காணோம், எங்கடா போனான்னு சொல்லிட்டு பார்த்தாங்க, ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. நான் வந்துட்டு உன்னை விட்டுட்டு அப்ராடுக்கு போகிறேன், நான் வந்து உனக்கு கொஞ்சம் காசுமே வச்சுருக்கேன், நீ நேற்று பண்ண பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. அங்கே அசிஸ்டண்ட்டை அவளை தேடி கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். 9 மந்த்ஸ் ஆஃப்டர் அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி ஒரு லேடி குழந்தைய கொண்டு வந்து விட்டுட்டு இந்த லெட்டரையுமே வச்சுட்டு போனாங்கன்னு சொல்லும்போது, ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் தான், உன்னோட பேபியை நான் பெற்று கொடுத்துட்டேன், இப்போ என்னோட புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நான் அப்ராடு போக போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே எழுதியிருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, என்ன இவ ஜென்மம் குழந்தைய போய் வேணான்னு விட்டுட்டு போவாளான்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. இவளெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். கொஞ்சம் வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் திரும்ப சைனா ரிட்டர்ன் வந்துடுறா. பார்த்தா ஒரு கியூ மாதிரி நின்றுட்டு இருக்கு, என்னோட ஸ்கூலான்னு பார்த்தா இது எல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு பிறந்த குழந்தைங்கன்னு சொல்கிறாங்க. 9 பிள்ளைங்க இருக்காங்க, நம்ம இப்போ யாரை தேடி வந்திருக்கோம், உன்னோட பெரிய பிரதரை, ஸோ நீங்கள் யாரும் ஸ்டேட்டை பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றத அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோ அந்த சைடில் வர்றதை அவள் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, ஐயோ இவன் கையில் மாட்டினா நம்மளை கொல்லாம விட மாட்டானேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்துட்டு கேட்பாங்க, கண்ணாடி கிளாஸ் எல்லாமே போட்டுக்கிறா. அப்போ அங்கே ஒரு பாப்பா போயிட்டு அந்த கியூன்னு ஒரு பொண்ணு வர்றா, அவன் மேலே போய் அங்கே தெரியாமல் இடித்ததுமே அவளோட அசிஸ்டன்ட் கண்ணு தெரியாதா மேடமோட ட்ரெஸ்ஸை வந்து இப்படி நாஸ்தி பண்ணுவேன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளும்போது, நம்ம ஹீரோயின் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட எப்படி வந்துட்டு பேசணுன்றதை உனக்கு அறிவு கூட இல்லையான்னு சொல்லிட்டு கோப்பறா. அப்போ அந்த கியூ அவளோட வாய்ஸை வச்சு பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறா, என்னடா இவ திரும்ப வந்திருக்கா, என் லைஃப்பை வந்து கெடுக்கிறதுக்கு வந்திருக்காளான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ அங்கே கையை பிடிச்சிட்டு, நம்ம என்ன இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கோமா, நீ யாருன்னு சொன்னதும், நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க குழந்தைகளை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அந்த கியூ, நீ இப்போ என்ன நினச்சி வந்திருக்கியோ அது கண்டிப்பாக நடக்காது அப்படின்ற செட் அங்கே யோசிச்சுட்ருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஒரு ஆஃபீஸில் போய் எங்கள் இன்டர்வியூக்காக போயிருக்கா. நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க்கு கொடுக்குறோம் அப்படின்ற செட் அந்த கியூவோட அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, அவளை விட வந்து பெஸ்ட்டானவன் நான் தான், நீங்கள் வந்துட்டு என்னை வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு அசிஸ்டண்ட் ஆக்குவீங்களா, எனக்கு அப்படின்னா ஜாப்பே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் கோமாயிட்டு அங்கேருந்து போகும்போது, அப்போ அந்த கியூ அவளங்க பார்த்துட்டு, இப்போ எதுக்காக நீ திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்க, என்ன அவரை வந்து என்கிட்ட வந்து பறிச்சிடலாம் பார்க்குறியா, அது கண்டிப்பாக நடக்காது, நான் வந்துட்டு அவரோட ஒய்ஃப் ஆகுறதை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொன்னதும், இத்தனை வருஷமா நீ வந்துட்டு இன்னும் அந்த கற்பனையிலே தான் சுற்றிட்டு இருக்கியா, நான் போய் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அவர் ஏன் வந்து உன்னை மேரேஜ் பண்ணலை, பண்ணுறதா இருந்தால் பண்ணியிருக்க மாட்டாரா, நீ ஏன் கற்பனையிலே சுற்று அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. அதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவளை போய் அடிக்க போனதுமே ஹீரோயின் விளைவிக்கிறா, அவளை போய் அங்கே விழுந்துடுறா. வேமா அவளை தூக்கி விட்டுட்டு, நீ என்ன வந்து வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவங்க உள்ளே வந்துடுறான். நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறா. ஆனால் ஹீரோ வந்து வேமா கையை பிடிச்சிட்டு, எங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டுருக்க, நீ எதுக்காக என்னை விட்டுட்டு போன அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அங்கே வந்துட்டு ரொம்ப வம்பு பண்ணி அவளை அங்கேருந்து தூக்கிட்டு வேற போகிறான். அப்போ அங்கே அந்த பிள்ளைங்க எல்லாருமே அதை ஃபுல்லாமே அந்த லேப்டாப் வழியாக பார்த்துட்டு
அம்மா வந்து ஆபத்தில் இருக்காங்க, நம்ம எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ரூம்குள்ளே தூக்கிட்டு வந்து அவன் போட்டுட்டு, எதுக்காக நீ இப்படி வேலை பண்ணிட்டு இருந்தா, அன்னைக்கு எதுக்காக என்னை விட்டுட்டு போன அப்படின்ற சொன்னதும், அடப்பாவி இப்போ வரைக்குமே நீ அதே மைண்ட் செட்டில் தான் சுற்றிட்டு இருக்கியா, ஏன் அங்கவே ஸ்டாப் ஆகிட்டியா, மூவ் ஆன் ஆகாமல் ஏன் இருந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நீ என்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், அதனால தான் இன்னுமே இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க, பேசாமல் நம்ம திரும்ப அன்னைக்கு பண்ணதை இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். நீ தான் அந்த கியூவை வந்து மேரேஜ் பண்ண போறிய, அதுக்கப்புறம் நீ வந்து எதுக்காக என்னை பற்றி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும், ஒன்றை மாதிரி ஒரு லேடியை நான் பார்த்ததே கிடையாது, நீ எவ்வளோ மோசமானவ, ஒரு குழந்தைய போயிட்டு நீ வந்து வேணான்னு விட்டுட்டு போவேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கோவப்பட்டதுமே ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அவளுக்கு பேபி பிறந்ததுமே இப்படி ஃபஸ்ட்டு பேபி வந்து ஹார்ட் ப்ராப்ளமால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே காசு இல்லை செலவழிக்கிறதுக்கு, அதனால தான் குழந்தைய கொண்டு இவன்ட்ட விட்டுட்டு போயிருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின், இப்போ என்ன நீ வந்து நான் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன், நான் கண்டிப்பாக வர மாட்டேன், ஓகே தானே, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்றத சைட் அவள் அங்கேருந்து போகிறா. அவளுக்கு கால் வந்துடுது, அம்மாவை வந்து காப்பாற்றுங்க, அம்மாவை ஆபத்தில் இருக்கேன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போன பிடிங்கி எரிஞ்சிட்டு, நீ அப்படின்னா எவனை போய் மேரேஜ் வந்து பண்ணிவிட்டு பிள்ளை வேற பெற்று வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின், உன்ட்ட எதுவும் பேச விரும்பலை சரியா, நீ இப்போ என்னை வீடு நான் போயிட்டு வரேன் அப்படின்ற சைட்டு அவள் அங்கேருந்து போகும்போது, நீ அதை எப்படி வந்துட்டு எனக்கு பதில் சொல்லாமல் போவோம் அப்படின்ற சைட்டு வேமா பிடிச்சி அங்கே இழுத்ததுமே 2 பேருமே தெரியாமல் போய் அங்கே ஸ்லிப்பாகி விழுந்துடுறாங்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் உள்ளே வந்துட்டு அவர் ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு, ஐயோ பாஸ் நான் எதுவுமே பார்க்கல அப்படின்ற சொன்னதோ, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். அப்போ அசிஸ்டண்ட்டை, நீங்கள் இப்போ என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்றத சொன்னதுமே, பாஸ் நம்மளோட சிஸ்டமை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொன்னதும், சரி ஓகே நான் வந்து இப்போ பேசுகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பையன்ட்ட தாங்க கால் பண்ணி பேசிட்டு, இப்படி ஹேக் ஆயிடுச்சு நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவனோட வாய்ஸை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பிட்டு அங்கே வந்துட்டுருக்கா. நான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நீங்கள் என்னோட அம்மாவை ஒரு தடவை மீட் பண்ண வைங்கன்னு சொன்னதுமே, நம்ம ஹீரோ என்ன உன்னோட அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், அப்படிலாம் கிடையாது, அந்த லேடி என்னை ஏன் விட்டுட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு கேட்கணும், அவங்க கூட இருக்கிற எல்லா வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பையுமே நான் கட் பண்ணணும்னு அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் எதை பேச வரா. சரி ஓகே நீ வந்துட்டு உன்னோட ஒர்க்கை பாரு அப்படின்றத சொல்லிட்டு, புரிஞ்சிச்சா என் பையன் என்ன சொல்கிறான்னு, நீ பேசாமல் அவன்ட்டு வந்து விலகேறு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு இந்த கியூ பார்த்தா அங்கே அந்த குட்டி பையன்ட்ட வந்துட்டு பேசிட்டு அப்படியே வந்துட்டு அவனை பேம்பரிங் பண்ணலான்னு பார்க்குறான். ஆனால் அந்த பையனுக்கு சுத்தமாக அவளை பார்த்தாலே பிடிக்கல. இதுக்கப்புறம் நீ எங்கேயுமே போகக்கூடாது, இந்த ரூம்லேயே இருக்கணும், எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த ரூமில் அடைச்சி வச்சுட்டு அவன் அங்கேருந்து போனதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. கடைசியில் இவன்ட்ட வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. எப்படியாச்சும் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே யோசிக்கிறா. அந்த குழந்தைங்க அவங்களுக்கு கால் பண்ணதுமே அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அம்மாவை எப்படியாச்சும் இங்கேருந்து வந்து வெளியேற்றணும் அப்படின்ற சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுமே அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது. இங்கே சிஸ்டமை வந்துட்டு அங்கே பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா வந்துட்டு ஃபைனலாக கண்டுபிடிச்சிடுறாங்க எந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு. ஹேக் பண்ணது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட மற்ற பிள்ளைங்க தான். ஸோ வந்துட்டு ரொம்ப அங்கே ஷாக் ஆகிட்டு இருக்கு. இந்த பையனுமே அந்த அட்ரஸை கொடுத்ததுமே அதை ரொம்ப ஹாப்பியாகிடுறான். பிறகு அங்கே சொல்கிறாங்க இப்படி வந்து அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். இவ எப்படி இங்கேருந்து தப்பிச்சா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அவளோட அந்த ரெஸ்யூமை எடுத்து பார்த்தா அவளோட அட்ரஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு வேமா அங்கே வந்துட்டு போகணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடிவு பண்ணிடுறான். நம்ம ஹீரோ அங்கே கால் பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கும் போது இப்படி உங்கள் ஃபஸ்ட்டு பையன் வந்து மிஸ் ஆகிட்டான் பாஸ் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். இப்போ நான் எப்படியாச்சும் போய் என் பையனை பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்கள வந்து இவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ப்ராப்ளம் ஆயிருமேன்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு பேசாமல் இங்கேவே இருங்க அப்படின்ற சொல்லிட்டு வேமா அவங்க இருந்து போயிடுறான். அந்த பிள்ளைங்க நம்மளோட ஐடியா வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க, இங்கே வந்தால் ப்ராப்ளம் ஆயிரும், நம்ம ஃபஸ்ட்டு அந்த பர்சன் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த குட்டி பையனுமே அங்கே தான் வந்துட்டுருக்கான். ஸோ வந்துட்டு எல்லாருமே மீட் பண்ணி அங்கே கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த பையன்தான் சொல்லிட்டு. சரி ஓகே நீ வந்துட்டு இப்படி ஐடியெல்லாம் நீ கண்டவங்ககிட்ட கொடுக்கக்கூடாதுப்பா, எங்களுக்குமே சில சேஃப்டியெல்லாம் வேணும் இல்லை அப்படின்ற சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே டீல் போட்டுக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நானுமே உங்களோட வந்துட்டு ஐடியா வந்து கொடுத்து உங்களை யாரையும் மாட்டி விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் சரி இப்போ என்னோட அம்மா வந்துட்டு தேடிட்டு இருப்பாங்க, நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு போனதுமே அந்த பையனுக்குமே அம்மான்ற வேர்டை கேட்டுட்டு ரொம்ப அங்கே வந்துட்டு ஆசையாக ஆரம்பிச்சிருது. ஹீரோயுமே இந்த சைடில் அங்கே வந்துட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையன் அங்கே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருது. புரிஞ்சுக்குது இந்த நம்மளோட பிள்ளைதான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பயந்து போயிட்டு பின்னாடி போகிறான். ஸ்ட்ரேஞ்சர் யாரோ வந்து கடத்த வந்திருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் யார் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நான் வந்துட்டு இங்கே சும்மா
வந்துட்டு இருந்தேன்ப்பான்னு சொல்லிட்டு உனக்கு என்ன வந்து ஹெல்ப் தேவைப்படுதான்னு சொன்னதும் எனக்கு அட்ரஸ் வந்து மறந்து போயிடுச்சு, என்னை வந்து கூட்டிகிட்டு போய் என்னோட வீட்டில் ட்ராப் பண்ணுறீங்களான்னு கேட்டதும் கண்டிப்பாக அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் கூட்டிகிட்டு போயிடுச்சுக்கா. அங்கே நம்ம ஹீரோ அங்கே அவளை பார்த்ததுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு குழந்தைய நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட ரொம்ப கோவப்பட்டுச்சுக்கா. என் பையனை வந்துட்டு நான் உன்கிட்ட காமிக்க மாட்டேன்னு சொன்னதும் நீ ஃபோர்ஸ் பண்ணி அவனை கடத்திட்டு போயிட்டு இருக்கியா, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் வச்சுக்காத அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப மோசமாக திட்டினதுமே நம்ம ஹீரோயின் நீ எதுக்காக அப்படி பேசிட்டு இருக்க, நானும் தான் அவளை பெத்தவ அப்படின்ற சொன்னதும் அந்த உரிமையெல்லாம் உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி அவளை அவமானப்படுத்தி அனுப்பி விட்றான். அப்புறம் அந்த குட்டி பையன்கிட்ட போய் அவள் என்ன உன்னை ஃபோர்ஸ் பண்ணி இங்கேருந்து தூக்கிட்டு போகலான்னு சொன்னதும் அப்படிலாம் கிடையாதுப்பா, எனக்கு பாதம் மறந்து போச்சு, அவங்க தான் பாவம் எனக்கு ஹெல்ப் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொன்னதுமே ஐயோ தேவையில்லாமல் அவளை இப்படிலாம் மோசமாக திட்டிட்டோமேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உடனே அங்கே வந்துடுறான் கிளம்பி நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக. நான் வந்துட்டு என் பையன்கிட்ட வந்து பேசுனதில் புரிஞ்சுக்கிட்டேன் நீ ஹெல்ப் தான் பண்ணியிருக்கேன்னு, ஸோ வந்துட்டு நீ என் பையனை மீட் பண்ணி பேசிக்கலாம், ஆனால் என்கிட்ட வந்து நீ அவனை பறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் பெத்தவளே நான் தான், நீ எனக்கே ரூல்ஸ் எல்லாம் போடுவியான்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. இப்படியே வந்துட்டு அவங்களுக்கு சண்டை வந்துட்டுருக்கு. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயினோட இன்னொரு பையன் அங்கே வந்து அம்மான்னு சொல்லிட்டு அதை பார்த்து இவனுக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிடுது. அப்படின்னா நீ வந்துட்டு என்ன குழந்தை பெற்றுக்கிட்டியான்னு சொன்னதும் வேற குழந்தைங்களை பற்றி தெரிஞ்சுட்டா ப்ராப்ளம் ஆயிருமேன்னு சொல்லிட்டு நீ உள்ளே போ அப்படின்ற சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட ஆமாம் நான் வந்து அப்ராடுக்கு போனப்போ என்னோட உண்மையான லவ் எனக்கு கிடைச்சிச்சு, அவன் மூலமாக இந்த குழந்தையுமே பிறந்துச்சுன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. அப்படின்னா நீ இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் தேடிட்டு குழந்தை பெற்று வச்சிருக்க, நீ வந்து என்னோட பிள்ளைக்காக வரல, அப்போ நீ எதுக்காக வந்துட்டு என் பையனை பார்க்கணும், இதுக்கப்புறம் என் பையனை நான் எப்பயுமே உன்னை மீட் பண்ண விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருந்து போய் அந்த குட்டிங்க தனக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவை இதை என்னோட அம்மாவோட ஃபோட்டோன்னு அனுப்பி வச்சதுமே இந்த ஆண்டி தானே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கே பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே அவன் லேப்டாப்பை மூடிட்டு அப்பா நீங்கள் என்னோட அம்மாவை மீட் பண்ண வைக்கிறேன்னு சொன்னீங்க, நீங்கள் என்ன உங்களோட கண்டிஷனை மறந்து போயிட்டீங்களான்னு சொன்னதுமே இல்லை அப்பா கண்டிப்பாக உனக்கு மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் நீ அவ கூட சேர்ந்து போயிடக்கூடாது அப்பா விட்டுட்டுன்னு சொன்னதுமே இல்லை கண்டிப்பாக நான் அப்படி பண்ண மாட்டேன்னு அவன் சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அவன் கால் பண்ணிட்டு நீ வந்து பையனை ஒரு தடவை மீட் பண்ணணும்னு சொன்னீல, நான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீ போய் பையனை பார்த்துக்கோ அப்படின்றத சொன்னதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சுக்கு. நான் வந்து ஃபைனலாக என்னோட பையனை நான் மீட் பண்ணி நான் தான் அம்மான்னு சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சுக்கா. அப்போ அங்கே வீட்டில் அந்த க்யூ நம்ம ஹீரோ பக்கத்தில் க்ளோஸ் ஆகிட்டு வந்ததும் இப்படி தேவையில்லாமல் என் பக்கத்தில் நீ வராது அப்படின்றத சொன்னதும் நான் உங்களோட வருங்கால ஒய்ஃப் நீங்கள் எப்படி என்கிட்ட இந்த மாதிரி பேசலான்னு சொன்னதும் நான் எப்போ சொன்னேன் உன்னை வந்து நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இது வீட்டில் வந்துட்டு மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க, ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் மேரேஜ் தான், ஆனால் நான் ஒன்றும் உன்னை மேரேஜ் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷனாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் அங்கே குழந்தைய மீட் பண்ணுறதுக்காக ஸ்கூலுக்கு வெளியே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அந்த க்யூமே அங்கே வந்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதோ நான் என் குழந்தைய பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னதோ அவள் வந்து உன்னோட குழந்தை கிடையாது, நான் கூடிய சீக்கிரம் அவரை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவனோட ஸ்டெப் மதராக மாற போகிறேன், நீ இப்படி வந்து தேவையில்லாமல் ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணுன்னு வச்சுக்கோமே உன் பையனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே ஹீரோயின் கோவப்பட்டு அரைஞ்சு விடுறா, ஏன் முன்னாடி என் பிள்ளைய வந்துட்டு கொடுமைப்படுத்துவேன்னு சொல்கிறியான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்ததும் என்னாச்சுன்னு கேட்டதும் இவ தேவையில்லாமல் வந்துட்டு இங்கே பேசிட்டு குழந்தைய வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கதை பற்றி சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே பழிய போட்டதுமே இதுக்கு தான் நான் வந்துட்டு குழந்தைய நான் உன்னை பார்க்க விட மாட்டேன்னு சொன்னேன், நான் ஃபைனலாக உன்னை ஒரு தடவை காமிச்சிட்டு இங்கேருந்து கூட்டிகிட்டு போக போகிறேன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து அவன் கூட்டிகிட்டு போனதுமே இவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது, நம்மளை விட்டுட்டு அவள் பின்னாடி சுற்றுறானேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் வந்ததுமே என்னப்பா நீங்கள் இந்த ஆண்டியை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் உனக்கு உன்னோட அம்மாவை பார்க்கணும்ல அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே எனக்கு அவங்களெல்லாம் பார்க்கணுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாதுப்பா, எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது நம்ம போய் சாப்பிடலாமா அப்படின்றத சொன்னதும் சரி வா அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட பார்த்தேல உன்னோட குழந்தைக்கே வந்துட்டு உன் மேலே பார்க்குறதுல விருப்பம் கிடையாது அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. அப்போ மற்ற பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு அப்படின்னா இவன் தான் வந்து நம்மளோட பிரதரா அப்படின்றத சொல்லிட்டு இதை பற்றி அங்கே சொல்லி டிஸ்கஸ் பண்ணதுமே அப்படின்னா அவனை நம்ம மீட் பண்ணி உண்மை எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்றத சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஹீரோயின் அந்த குட்டி பையனோட அந்த காலடி தளத்தை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுச்சேக்கா. ஆமாம் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நம்ம ஃபேமிலி எல்லாமே கூடிய சீக்கிரம் ஒன்றாயிரும், நம்ம எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டேவே அந்த குட்டி பையனை போய் மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே அந்த பையனுக்கு நம்பிக்கையே இல்லை, கண்டிப்பாக அப்படிலாம் இருக்காதுன்னு சொன்னதும் இல்லை அதான் உண்மைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து புரியவுமே வச்சிடுறாங்க. அதை கேட்டுட்டு அந்த பையன் அப்படின்னா அம்மா வந்து உங்களை எல்லாருமே வந்துட்டு உங்கள் கூட வச்சுக்கிட்டு என்னை மட்டும் ஏன் விட்டுட்டு போனாங்கன்னு சொன்னதும் இதுக்கு பதில் வந்து அம்மா தான் கொடுக்க முடியும், ஆனால் ஃபஸ்ட்டு அம்மாவை அப்பாவே ஒன்று சேர்த்து வச்சு நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி ஆனால் தானே இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சரி பண்ண முடியும், இப்போ இருந்து நம்ம எல்லாருமே ஒரே வந்துட்டு வீட்டில் இருக்க போகிறோம், நம்ம ரொம்ப ஹாப்பியாக வாழணுன்றதை மட்டும் வச்சு நம்ம வந்து இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணணும் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு பேசுனதுமே அந்த பையனுமே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறான்.
இங்கே நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட் அந்த லீயை மீட் பண்ணி இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ அந்த பசங்க எல்லாருமே பார்த்துட்டு அது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து பேசாமல் அவங்களுக்கு அனுப்பி விட்டுட்டு அப்பா பார்த்துட்டு ஜெலஸ் ஆகட்டும், அம்மா வந்துட்டு வேமா கூட்டிகிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க. அந்த குட்டி பாப்பா எனக்கு இவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு, பேசாமல் இவரவே நம்ம அப்பாவை வைக்கிறோமான்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, இவர் நம்மளோட அங்கிளாக மட்டும்தான் இருக்க முடியும், நம்மளோட அப்பா வந்துட்டு அவர் மட்டும்தான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அந்த ஃபோட்டோயுமே அனுப்பி வச்சதுமே அந்த பையன் சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இரவு வந்ததுமே அந்த பையன் டக்குன்னு அங்கே ஃபோனை மறைச்சிக்கிறான். என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா சும்மா தான் அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதும் அப்போ அந்த ஃபோன் எடுத்து அவன் செக் பண்ணி பார்த்தா பிரதர்னு சொல்லிட்டு அங்கே போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு யாரா இது பிரதர் அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ தான் புரியுது அந்த குழந்தைய பற்றி, ஒருவேளை அந்த குழந்தையா இருக்குமா, அப்போ அந்த குழந்தை என்னோடதா இருக்குமான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அங்கே அசிஸ்டண்ட்டை நம்ம ஹீரோயினை பற்றி விசாரிக்க சொல்லியிருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் அவங்களுக்கு அப்புறம்லாம் யார் கூடயும் கனெக்ஷன் கிடையாது, அவங்க சிங்கிளாக தான் இருந்திருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோக்கு இன்னுமே டென்ஷன் அதிகமாகிட்டு இருக்கு. இங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அந்த லீ நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணுறான் மேரேஜுக்காக. ஆனால் ஹீரோயின் எனக்கு எப்போயுமே அந்த மாதிரி ஒரு ஐடியா கிடையாது அப்படின்ற சொன்னதும் உன்னோட அப்பாவை வெளியே எடுக்கிறதுக்குமே நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே வந்து ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, ஓ நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு பண்ணிட்டு இருக்கியா, நீ லீயை வந்துட்டு மேரேஜ் பண்ண போறேன்னா எதுக்காக வந்துட்டு என் பையன் பின்னாடி சுற்றிட்டு இருக்க, நீ என் பையனை பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அங்கே வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது அங்கே நம்ம லீக்கு. அதை ஆல்ரெடி உனக்கும் அவனுக்கு தான் டைவர்ஸ் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்கு நீ வந்துட்டு தேவையில்லாமல் இப்படி வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க, அவள் யாரை வேணாலும் மேரேஜ் பண்ணுவா அப்படின்ற சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின் ஒருவேளை ஜெலஸ் ஆயிட்டுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு யோசிச்சா, நீ வந்துட்டு இவனை மேரேஜ் பண்ணுறதுனா பண்ணிட்டு போ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, ஆனால் தேவையில்லாமல் நீ வந்து இதுக்கப்புறம் வந்து என் பையனை பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்துடாத, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ஆஃபீஸ்க்கு போயிட்டு அசிஸ்டண்ட்டை எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, அவள் என்னமோ நிறைய விஷயங்களை என்கிட்ட மறைச்சிட்டு இருக்க மாதிரி, நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த பேபியை வந்துட்டு என்னோட தானான்னு சொல்லிட்டு டிஎன்ஏ எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்கும்போது அவன் கால் பண்ணிட்டு உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, பிள்ளை விட்டுட்டு வேற ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணணும்னு பார்க்குறேன்னு சொன்னதும் இப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நீ தான் அந்த கியூ கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்க, அவளை மேரேஜ் பண்ண போகிற அப்படின்ற சொன்னதும் நான்லாம் அப்படி ஒன்றும் பண்ண கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு நான் சரி உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், நீ பேசாமல் வந்துட்டு என்னோட பையனோட நேனியாக வந்துட்டு இங்கே இரு, அவனுக்கு வந்துட்டு பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீ வந்து மீட் பண்ணிக்கலாம், நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. நான் கண்டிப்பாக வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு அதை நினச்சவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு, குழந்தை கூடயே இருக்க போகிறமேன்னு சொல்லிட்டு அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க கால் பண்ணுறான். எந்த ஃப்ளோரில் இருக்க, நீ வந்து ரூம் நம்பர் சொல்லு, நான் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அவர் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. ஐயோ இவன் வந்தா நான் மற்ற பிள்ளைங்களை பற்றி தெரிஞ்சு போயிருமேன்னு சொல்லிட்டு எதுக்காக அவ்வளோ சிரமம், நீங்கள் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன்னு சொன்னதும் ஆல்ரெடி நான் வந்துட்டு 7th ஃப்ளோர் வந்துட்டேன், ரூம் நம்பரை சொல்லுன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப அலறி அடிச்சுட்டு வேமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவன் முன்னாடி போய் நின்றதுமே அவனுக்கு நல்லா புரிஞ்சுக்குது வேணுனே வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நீ வந்துட்டு உண்மையை சொல்லு, எது உன்னோட ரூம் நம்பர் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்டு போகிறான். நீங்கள் எதுக்காக அப்படி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொன்னதும் எனக்கு தண்ணி தவிக்குதுன்னு சொல்கிறான், கீழே போய் குடிக்கலாமே அப்படின்ற சொன்னதுமே அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் நம்ம ஹீரோ நீ என்ன என் கூட சேர்ந்து ஃப்ளோட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிஸ் பண்ண வரும்போது மற்ற ஆளுங்களாம் வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து போக வேண்டியதாகிடுது. நம்ம ஹீரோயின் அவன் கூட்டிகிட்டு போயிட்டு என் குழந்தைக்கு எந்த ஒரு வந்து ப்ராப்ளமே வரக்கூடாது, நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொன்னதும் நான் அவளோட அம்மா இங்கே ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து அவள் கிளம்பி போயிட்டுருக்கா. அங்கே குழந்தைய பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசுகிறான். அந்த பையனுக்குமே அம்மான்னு தெரியும், அவனுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. பட் அவனுமே வந்து சொல்ல மாட்டான் அம்மா தான் அப்படின்றத சொல்லிட்டு வா நம்ம கொஞ்சம் வந்துட்டு அங்கே போய் வந்து கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. அங்கே குழந்தையோட சேர்ந்து அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே விளையாண்டுட்டு இருக்கா. அந்த பையன் வந்துட்டு எதுக்காக என்னை விட்டுட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு கேட்போமான்னு பார்க்குறான். பட் இருந்தாலுமே ஹீரோயின் கூட அவன் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு பண்ணிட்டு இருக்கா எல்லாத்தையுமே. நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசணும், உன்னை பற்றின எல்லா விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து இழுத்துட்டு போனதும் அப்போ அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு பட்லர் அதெல்லாமே பார்த்துட்டு உடனே இந்த கியூட்டை கால் பண்ணி எல்லா விஷயத்தையுமே அங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின்ட்டாவே உன்னை பற்றின எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னதும் நான் என்னையா பண்ணேன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. என்ன பண்ணையா, என் பிள்ளைய வந்துட்டு தூக்கிட்டு போய் வச்சுட்டு நீ அந்த மறைச்சி வேற வச்சிருக்க, ஒழுங்கு மரியாதையாக வந்துட்டு சொல்லு, அந்த குழந்தை என்னோட தானேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நல்ல வேலை சாமி மற்ற பிள்ளைங்களை பற்றி இவனுக்கு தெரியலை, இல்லைன்னா அதையும் கொடுன்னு சொல்லி என்ன வந்துட்டு தெருவில் விட்டுருவான் அப்படின்ற சரி அவ யோசிச்சுட்டேக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்ன வந்துட்டு இன்னுமே என்னோட ஞாபகமாக இருந்துட்டுருக்கியா, சரி ஓகே இருக்கட்டும் விடு, அதான் உன்ட்ட ஒரு பையன் இருக்கான் என்கிட்ட ஒரு பையன் இருக்கான்னு சொன்னதும் நீ இப்போ குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோமே, உன்னை கம்பல் பண்ணி எனக்கு வந்து குழந்தைய பிடுங்க தெரியும்னு சொன்னதும் அதே வித நான் சொல்லலாமே குழந்தைய நீ என்கிட்ட கொடுத்துட்டு போயிருன்னு சொல்லிட்டு அப்பாவே நீ என்னை மீறி வந்துட்டு இங்கேருந்து குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுவியா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மிரட்டிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. குழந்தைய பறிச்சுட்டானா என்ன பண்ணுறது, மற்ற பிள்ளைங்களை பற்றி தெரிஞ்சாலுமே இவன் குழந்தைய புறத்தையுமே வந்து பறிச்சுட்டு போயிடுவானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாக வேற ஆயிட்டு இருக்கு.
அந்த கியூ வந்துடுறா, எதுக்காக இங்கே வந்திருக்கா, அவரை வளைச்சு போடலான்னு பார்த்துட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டதும், தேவையில்லாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்காத, நான் இங்கே ஒர்க் தான் வந்திருக்கேன்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு நான் மேரேஜ் பண்ணி வந்ததுமே உன் பையனை தான் அடித்து வீட்டை விட்டு வெளியே வரட்டுவேன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. என்ன தைரியம் தான் என் பையனை வந்து நீ வீட்டை விட்டு துரத்துவேன்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோ வந்துடுறா. என்னாச்சுன்னு சொன்னதுமே இவ இப்போ என்னை வந்துட்டு அடிச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கா, இவ எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்தான்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு உன்னை யார் இந்த வீட்டுக்குள்ளே விட்டது, உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, மரியாதையை வெளியே போ அப்படின்ற சொல்லிட்டு அவ்வளவே அசிங்கப்படுத்தி அனுப்பி விட்றான். அப்போ அந்த பட்லர் அது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுறதை பார்த்துட்டு, இன்னும் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இங்கே வந்து சோறை தின்னுட்டு எனக்கு எதிராகவே வேலை பண்ணிட்டு இருக்கியா, இங்கே இருக்க எல்லாத்தையும் அவட்ட சொல்கிறே இல்லை, இதுக்கப்புறம் நீ அவட்டே போய் வேலையை பாரு அப்படின்ற சொல்லிட்டு அவள் அந்த லேடிக்குமே வந்து வேலையை விட்டு தூக்கி ஹீரோயின்ட்ட, நீ வந்து இங்கே நானியாக ஒர்க் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த லீ கூட எந்த கனெக்ஷனுமே உனக்கு இருக்கக்கூடாது அப்படின்றத சொன்னதும், எதுக்காக நீ வந்து என்னை எப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்க, நான் அப்படிலாம் வந்து உன் பேச்சை கேட்டுட்டு பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது அவன் வேமா அங்கே ரூமுக்கு தூக்கிட்டு போயிடுறான். நீ நான் சொல்கிற எதையுமே கேட்க மாட்டே, இல்லை நான் கண்டிப்பாக இப்போ உனக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கே வந்து பக்கத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி வர்றான். ஆனால் வந்துட்டு அவனுக்கு அந்த மாதிரி பண்ணுறதுல எந்த ஒரு விருப்பமே கிடையாது. நான் சொல்கிறத கேட்டு தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, நீ வந்துட்டு என் குழந்தையோட நல்லபடியாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்ற சொன்னதும், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. சரி ஓகே, நீ வந்துட்டு பேசாமல் ஆஃபீஸில் வந்துட்டு என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணு, நான் உனக்கு வேலை போட்டு கொடுக்குறேன்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிடுறா. ஹீரோயின் அவளோட குழந்தையோட இருக்கிறத அந்த பட்லர் பார்த்துட்டு என் வேலை போகிறதுக்கு காரணம் இவ தான், நான் இவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வந்துட்டு புதுசாக இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்காங்க. அப்போ அந்த கியூ, நீ இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணிடுவியா என்னை மீறி, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன், மரியாதையோடு இங்கேருந்து நீ கிளம்பிடுன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. இல்லைன்னு வச்சுக்கோமே உன் பையனை நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொன்னதுமே ஹீரோயின் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு எவ்வளோ தைரியமாக என் பிள்ளைய வந்துட்டு கொலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோக்காங்க அதெல்லாமே அவளோட பிஹேவியரை பார்த்துட்டு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அப்படியே தான் இன்னமே இருக்கா, கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை அப்படின்ற சொல்லிட்டு அந்த கியூவை இதுக்கப்புறம் நீ ஆஃபீஸ் பக்கம் வந்துடாத, உனக்கு இந்த உறவுமே மொத்தமாக முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவளை அங்கே ஜாப்பை விட்டு தூக்கி விட்றான். ஹீரோயின்ட்ட, அவன் நம்ம பையன் வந்துட்டு அதே ஸ்கூலில் தான் படிக்கணும், பெரிய பையன் படிக்கிற இடத்துல, நான் வந்துட்டு அவனுக்காக வந்து அங்கே அட்மிஷன் போட போகிறேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு மற்ற குழந்தைங்களை பற்றியுமே யோசனை வந்துட்டு, நான் சில பிள்ளைங்களுக்குமே வந்துட்டு அங்கே அட்மிஷன் போடணும், சீட் கிடைக்குமான்னு கேட்டதும் எத்தனை சீட்டுன்னு கேட்டதுமே 8 சீட்டுன்னு சொல்கிறா. என்ன வந்து 8 சீட்டா, சேரிட்டி எதுவும் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நம்ம ஹீரோயின்ட்ட, சரி ஓகே நான் வந்துட்டு முடிஞ்ச லெவலுக்கு ட்ரை பண்ணுறேன், இல்லை பக்கத்தில் எங்கேயாச்சும் பண்ணலான்னு சொன்னதும் அங்கே அவள் ஓகேன்னு சொல்லிட்டு போனதுமே, நான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நீ ஒரு தேங்க்யூ கூட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பக்கத்தில் க்ளோஸாக வந்துச்சேக்கான். அப்போ அங்கே லீ கால் பண்ணதுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஃபோனை பிடிங்கிட்டு அவள் ஏன் கூட இருக்கா, அவன்கிட்ட பேச மாட்டான்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயின் வேகமாக ஃபோனை வாங்கிட்டு என்னாச்சுன்னு கேட்டதுமே, உன்னோட அப்பாவை பற்றின கேஸை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும், நீ உடனே கிளம்பி வான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட போகணும்னு சொன்னதும், நீ அப்படிலாம் போக முடியாது, இன்றைக்கி ஓவர் நைட் பண்ணி ஆகணும், வேலை பாரு அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்துட்டு என்னை என்ன நினச்சிட்டு இவன் பாடாப்படுத்துறான்னு சொல்லிட்டு அப்போ அந்த குழந்தைங்க அந்த அப்பா வந்துட்டு ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுறாராமா, அவரை ஒரு வழி பண்ணிடலான்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே பிள்ளைங்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயின் பிள்ளைங்களை ஸ்கூல் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே அசிஸ்டன்ட் பார்த்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு, இந்த பிள்ளைங்க யார், அப்போ எத்தனை பிள்ளைங்க தான் இவங்க பெற்றாங்க அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் புரிய மாட்டேது, இது யாரோட பிள்ளைங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டன்ட் வந்து ஹீரோட்ட கால் பண்ணதுமே அவன் ரொம்ப டென்ஷனாகி போயிடுறான். அது எப்படி ஒரே ஏஜில் வந்துட்டு குழந்தைங்க இருப்பாங்க, இவ அப்போ அந்த லீவ் கூட சேர்ந்து என்ன இருந்து சீட் பண்ணுறாளான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை நீங்கள் வா அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்றான். என்னாச்சுன்னு கேட்டதுமே, நீ வந்து அப்படின்னா இன்னும் என்னென்ன விஷயங்களை மறைச்சிட்ருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பிள்ளை வந்துட்டு என்னோட அம்மா மேலே கையெடுங்க அப்படின்ற சொன்னதுமே அப்போ அந்த ஹீரோயின் மற்ற பிள்ளைங்களை வெளியே வராதீங்கன்னு சொல்லிட்டு செய்ய காமிக்கிறா. இந்த குழந்தை வந்துட்டு சேமா நம்ம பிள்ளைங்க ஏஜ்லேயே இருக்குது, அப்போ நீ வந்துட்டு அந்த லீவோட சேர்ந்து புள்ள பற்று வச்சிருக்கேன்னு கேட்டதும் தேவையில்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அம்மா பண்ணி அங்கே தூக்கிட்டு போயிடுறான். என்ன தைரியம் தான் நீ இப்படி வந்துட்டு அவன் கூட சேர்ந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பேன், நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவன் அங்கே வந்து மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறான். இப்போ ஹீரோயின் மரியாதை என்னை விடுன்னு சொல்லும் போது அங்கே அசிஸ்டன்ட் உள்ளே வந்ததுமே கோவப்பட்டு தலகணித்துக்கு எரிஞ்சிட்டு, அறிவே இருக்காதாடா எப்போ பார்த்தாலுமே வந்து தப்பான டயத்திலே உள்ளே வரேன்னு சொல்லும்போது ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடா. இங்கே அசிஸ்டன்ட் பயந்து போய் வெளியே வந்து நிற்கவுமே அங்கே ஒர்க்கர்ஸ் எல்லாருமே என்னாச்சு அப்படின்றது கேட்டதும் வாயை மூடுங்க என் உயிரே போய்கிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. ஸ்கூலில் காமிக்கிறாங்க அந்த பட்லர் அங்கே வந்து வேணுனே ஹீரோயினோட பையனுக்கு தப்பான வந்து ஃபுட்டை வந்து கொடுக்குறாங்க, அவன் வந்துட்டு ஏதாச்சும் ஆகி இறந்து போயிடட்டும்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனுமே அதை வந்துட்டு பாவம் சாப்பிட்டதுமே அங்கே ரொம்ப உட முடியாமல் போயிடுது. அங்கே நம்ம ஹீரோக்கு வந்து ஹீரோயின்ட்ட அப்படி தப்பாக பிஹேவ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டு அவன்கிட்ட சாரி கேட்கறதுக்காக வர்றான். அப்போ அங்கே ஸ்கூல்லேருந்து கால் வந்துடுது, இப்படி பையனுக்கு ரொம்ப உட முடியலன்னு. அவன் ரொம்ப பதறி அடிச்சுட்டு போனதுமே பார்த்தா இந்த லேடியை பார்த்து கோவப்பட்டு அரைஞ்சிட்டு இந்த லேடி தான் ஏதோ வந்து சாப்பாட்டில் கலந்து கொடுத்துருப்பான்னு சொன்னதும் எல்லா பிள்ளைங்களும்
பையங்களுக்குமே அதுதான் கொடுத்துருக்காங்க. உங்கள் பையனுக்கு உடம்பு இல்லைன்னா நீங்கள் வந்து எங்கள் மேலே பழிய போடுவீங்களான்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபலுமே அங்கே வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்காரு. அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. குழந்தைக்கு உடம்பு முடியலன்னா உங்கள் இஷ்டத்துக்கு பேசுவீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்து என்ன தைரியம் தான் தப்பு பண்ணுறதையும் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கூட வந்து பதட்டமே இல்லாமல் பதில் பேசிகிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அதுக்கப்புறம் அங்கே குழந்தையுமே அவன் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறான். ஹீரோயின் அங்கே குழந்தைய வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு முழிப்பு வந்ததுமே ரொம்ப ஹாப்பியாகிடுறான். நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லும்போது இந்த அங்கிள் யார் அப்படின்றத கேட்டதுமே இது வந்து உன்னோட அப்பா அப்படின்றத சொன்னதும் ஆனால் அந்த பையன் நான் வந்துட்டு இவரை ஏற்றுக்க மாட்டேன் அப்பாவா அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். நீ அப்படிலாம் சொல்லாதன்னு ஹீரோயின் சொல்லும்போது நம்ம ஹீரோவுமே நான் உன்னோட அப்பா உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன், நீ தேவையில்லாமல் இப்படிலாம் வந்து பேசக்கூடாதுன்னு சொன்னதும் நீங்கள் என்னோட அம்மாவை எப்பயுமே புள்ளி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்துடுது. பார்த்தா அந்த பேபிக்குமே உடம்பு முடியாமல் இருந்துச்சுல்ல, அதில் வந்து கேர்ள் பேபிக்கு வந்து உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன வந்து அப்போ நீ மறைச்சிட்டு இருக்க, இன்னொரு குழந்தையுமே இருக்கா, அந்த குழந்தை என்னோட தானான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி சமாளிக்க பார்க்குறா. ஆனால் வந்துட்டு ரிப்போர்ட் தான் தப்பாக வந்திருக்குன்னு சொல்லும்போது ஹீரோக்கு நம்பிக்கையே இல்லாமல் இருக்குது. கண்டிப்பாக இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது அந்த பிள்ளைங்க உடனே அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி ரிப்போர்ட்டில் வந்து நாங்கள் மாற்றி போகணும்னு சொல்லிட்டு எழுதிட்டோம், அது பையன் தான் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோட்ட பாஸ் இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் ஆயிருக்கும் அப்படின்றத அவர் சொன்னதுமே இந்த ப்ராப்ளத்தை அங்கே விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு கால் வந்துடுது வீட்டுக்கு வர சொல்லி. எதுக்காக இப்போ வர சொன்னீங்கன்னு சொன்னதும் நீ கியூ கூட சேர்ந்து எப்படி ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுவ, நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும் அவள் இன்னொரு பையனை வந்துட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணா அப்படின்ற சொன்னதும் என்னது இன்னொரு பையனா அப்படின்ற சொல்லிட்டு வீட்டில் ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஆமாம் எனக்கு வந்து இன்னொரு பையனுமே இருக்கான், அவனை வந்துட்டு இவ கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான்னு சொன்னதும் அவங்க வீட்டில் வந்துட்டு இப்படி கேவலமானவ எங்கள் வீட்டு மருமகளை வர தேவை கிடையாது அப்படின்ற சொல்லிடுறாங்க. அங்கே வந்துட்டு ரிலேஷன்ஷிப்புமே கட் பண்ணிடுறாங்க. நம்ம பேரனை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்லேயுமே ஆசைப்பட்டுட்டு அங்கே கேட்டதுமே சரி போகலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட அசிஸ்டன்ட் இப்படி அவங்க ஃபேமிலி வந்து மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அவங்க அப்பாவை வந்து மீட் பண்ண போக வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்துட்டு சரி நான் வந்துட்டு குழந்தைய உங்கள் கூட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து குழந்தைய வந்துட்டு அனுப்பி விட்றா, போய் உன்னோட கிராண்ட் பேரண்ட்ஸை பார்த்துட்டுப்பான்னு சொல்லிட்டு அவங்க அந்த குழந்தைய பார்த்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாகவே இல்லை. ஏன்னா அவன் வந்துட்டு எப்பயுமே அம்மாவோட சைடில் தான் அங்கே பேசிகிட்டு இருக்கான். அதனால் வந்து சுத்தமாக பிடிக்க மாட்டுது. இவனுக்கு கண்டிப்பாக நம்ம மேனர்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னதும் நீங்கள் யார் வந்துட்டு என்னோட அப்பா வீட்டில் வந்து எனக்கு வந்து மேனர்ஸை சொல்லிக் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. அவள் வளர்த்த வாஸ்தா இந்த மாதிரி வளர்ந்து வந்திருக்கு அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ரொம்ப கோவம் ஆகிட்டு இப்படி சின்ன பிள்ளைகிட்ட நீங்கள் பேசுகிற வேலை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா போய் மீட் பண்ணதுமே நீயும் ஹானும் எப்படிமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் நாங்கள் 2 பேரும் டைவர்ஸ் வாங்கிட்டோம்ப்பான்னு சொன்னதுமே அவர் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை இந்த கேஸில் வந்துட்டு வம்பு பண்ணி மாட்ட வச்சுருக்காங்க, நான் கண்டிப்பாக உங்களை வந்து பெயில் எடுத்துருவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கா. அவருக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் அங்கே அவள் இன்னுமே சேர்ந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ஓ நீ வந்துட்டு இவன் கூட தான் சேர்ந்து கிளம்ப வேண்டியதாக இருந்துச்சு, அதனால தான் என்னோட பேரண்ட்ஸ் வந்து உன்னால் மீட் பண்ண முடியலையா, குழந்தைய விட்டுட்டு உனக்கு இவ்வளோ தூரத்துக்கு அவன் கூட வந்து சுற்றுறது வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீ பேசாமல் இதுக்கப்புறம் வந்துட்டு இவனவே மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா இரு, என் பிள்ளைங்கிட்ட வந்து நீ இதுக்கப்புறம் நெருங்கி வரக்கூடாது, பார்க்கவும் கூடாதுன்னு சொன்னதுமே அங்கே லின் ரொம்ப கோவப்பட்டுருச்சேக்கா. அப்போ அங்கே அந்த குழந்தை அதெல்லாமே பார்த்துட்டு நீங்கள் உண்மையிலே வந்துட்டு ரொம்பவே பேடான அங்கிள், நீங்கள் எங்களுக்கு தகுதியே இல்லை அப்பாவை இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டுட்டு அங்கே லிண்டா வந்துட்டு அப்பான்னு சொல்லிட்டு அங்கே பேசுனதுமே அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. ஹீரோயினுக்கு எதுவும் புரிய மாட்டேது, எதுக்காக அந்த பாப்பா இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு லின்னுமே அங்கே வந்து மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறான்ல, ஸோ இது எல்லாமே என்னோட பிள்ளைங்க அப்படின்ற சொன்னதும் இதுக்கப்புறம் பிள்ளைகளை பார்க்க வந்துடாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு போகிறான். அப்போ அந்த வீட்டில் அந்த செகண்ட் பையன் ரொம்ப கோவப்படுறான். நீங்கள் வந்துட்டு என்னை இதுக்கப்புறம் வந்துட்டு பிள்ளைன்னு சொல்லிட்டு பேசாதீங்க, நீங்கள் என்னை பார்க்க வேணான்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. இப்போ புரியுதா, நீங்கள் வந்துட்டு ஹேட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க, பிடிக்கலன்னு சொல்கிறீங்க, பார்க்காதன்னு சொல்கிறீங்க, அம்மாவுக்கு இப்படி தான் இருந்திருக்கும், அதே மாதிரி தான் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற சொன்னதும் தப்பாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவனுக்குமே அவங்க வந்துட்டு ரிலைஸ் ஆகிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவன் வீடியோ கால் போட்டு நான் இதுக்கப்புறம் உன்னோட பிள்ளைங்களை வந்துட்டு பார்க்காதன்னெலாம் ஸ்டாப் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்ற சொன்னதுமே அங்கே ஹீரோயினுக்குமே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அவள் எங்கள் வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துடுறான். அப்போ அந்த பையன் அம்மா நீங்கள் மற்ற பிள்ளைங்களெல்லாம் உங்கள் கூட வச்சுட்டு என்னை ஏமா வந்து விட்டுட்டு போனீங்கன்னு சொன்னதும் நீ பிறந்தப்போ வந்துட்டு ஹார்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு, அம்மாவுக்கு வந்துட்டு செலவு பண்ணி காப்பாற்றுற லெவலுக்கு காசு இல்லை, அதனால தான் உன்னோட அப்பாட்ட விட்டுட்டு போனேன், இல்லைன்னா நான் ஏன் விட்டுட்டு போக போகிறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணதுமே அம்மா உங்களை நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணிட்டாங்க, எமோஷ்னலாக ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோ அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டு குழந்தைய உண்மையிலே அவள் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்குமே புரிஞ்சுக்குது.
நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக அந்த டாக்டர் வந்துடுறாரு. அன்னைக்கு ரிப்போர்ட் நான் கரெக்டாக தான் கொடுத்தேன். நான் டிஎன்ஏ எடுத்தது அந்த பொண்ணுக்கு தான், பையனுக்கு கிடையாது. அந்த பொண்ணு வந்துட்டு உங்களோடது தான் சொன்னதும் ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, அப்போ அவன் என்ன 3 பேபிஸை வந்துட்டு பர்த் கொடுத்தாளா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு அவனுக்கு எதுவும் புரிய மாட்டுது. கண்டிப்பாக இதை நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அவன் அந்த பழைய ரூமுக்கு அங்கே கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் அதை ரொம்ப வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, ஏன்னா இது இப்போ வரைக்குமே மாறவே இல்லையே, ஏன் நீ மாற்றாம வச்சிருக்கன்னு சொன்னதும், ஏன்னா வந்துட்டு என் பையன் இங்கே வரும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவான், அதனால தான் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின்ட்ட சரி ஓகே நான் உன்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டேன், நம்ம திரும்ப மேரேஜ் பண்ணிக்கோமான்னு கேட்டதும், ஏன் நீ என்னை லவ் பண்ணிட்டு இருக்க இல்லை குழந்தைக்காகவான்னு கேட்டதும், குழந்தைகளுக்காக தான் அப்படின்றத சொன்னதுமே, கண்டிப்பாக என்னால் இந்த டைம் அந்த மேரேஜ் பண்ண முடியாது, ஆல்ரெடி லவ் இல்லாத மேரேஜை நான் பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன், திரும்ப நான் அதில் போய் வில்லக விரும்பலை அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. அவங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருந்தா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துடுறாங்க. நீ திரும்ப எதுக்காக இங்கே வந்த, என்னோட பையனோட லைஃப்பை வந்து கெடுக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு அடிக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் தான் நீ என்னோட இன்னொரு பேரனை வந்து என்கிட்ட வந்து பிரித்து வச்சுருப்பீங்கன்னு சொன்னதும், தேவையில்லாமல் நீங்கள் இப்படிலாம் என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ வந்துடுறான், யாரை கேட்டு என்னோட ஒய்ஃபை நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் அவட்ட நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொன்னதும், நீ என்ன ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருக்கா, அவளுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்படுறாங்க. பட் அங்கே நம்ம ஹீரோ, நீங்க இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல தலையிடாம இருங்க, நீங்க இதுக்கப்புறம் இங்க வராதீங்கன்னு சொன்னதுமே அங்க அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் வந்துடுது, அவங்க அப்பாவுக்கு பெயில் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. அவரை மீட் பண்ண போனால் அவங்க ஸ்டெப் மதரும் அவங்க சிஸ்டருமே அங்கே இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்டு அவர், நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேம்மா, நீ தான் வந்துட்டு என்னை வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கான், நீ கண்டிப்பாக வந்துட்டு அவனை மேரேஜ் பண்ணிக்கிறணும் அவன் ஆசைப்பட்றான்னு சொன்னதும் அவங்க சிஸ்டருக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா லீவ் மேலே அவளுக்கு லவ் போல். நம்ம ஹீரோயின், அப்பா நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே, நீ அதை எப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன், எனக்கு வந்துட்டு அவன் ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு சொன்னாலுமே நம்ம ஹீரோயின் என்னால் முடியாதுன்னு சொல்லிடுறா. ஹீரோட்ட அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி மேரேஜை வந்து லீவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மேடம்க்கு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. அப்பா நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருந்துட்டு இருக்க போகிறீங்க, நீங்கள் அம்மாட்ட வந்துட்டு சொல்லி புரிய வைங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோவுமே உடனே அவளை மீட் பண்ணுறதுக்காக போயிடுறான். நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, நான் வந்து உண்மையிலே வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நீ அந்த லீயை மேரேஜ் பண்ணாதன்னு சொன்னதும் அவனுக்கு உனக்கு வந்துட்டு என்ன வந்துட்டு வித்தியாசம் இருக்க போகுது, ரெண்டு பேர்த்தையும் மேரேஜ் பண்ணாலுமே வித்தவுட் லவ்வில் தான் நான் வந்துட்டு வாழ்ந்தாகணும், ஸோ வந்துட்டு நான் யாரையுமே வந்து மேரேஜ் எல்லாம் பண்ண போகிறது கிடையாது அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்துட்டு ஃபேமிலியாக வந்துட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு எப்போ சொன்னேன் நான் வந்துட்டு என் பிள்ளைங்களை விட்டுட்டு போக போகிறேன்னு சொன்னதுமே, அப்படிலாம் நான் வந்துட்டு என் குழந்தைங்களை உனக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போங்க லீவ் வந்துட்டு தேவையில்லாமல் இதுக்கப்புறம் நீ அவள் பக்கத்தில் வர வேலை வைக்காத, அவள் வந்துட்டு இப்போ என்னோட ஃபியான்ஸே, எனக்கு வந்துட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அவனுக்குமே சண்டை வந்துடுது. அப்போ ஹீரோயின், உங்கள் கூட சேர்ந்து இருந்தாலும் எனக்கு இந்த பிரச்சனை தான், நீங்கள் ரெண்டு பேரும் அடித்து உருண்டு சாவுங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறா. ஹீரோ அவங்க வீட்டுக்கு வந்து குழந்தைங்கள தூக்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி குழந்தைங்கிட்ட பேசி வீட்டுக்குமே அங்கே கூட்டிகிட்டு போயிடலாம். நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து தேடி பார்த்தா அங்கே குழந்தைங்கள காணோம். அவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோ அவளுக்கு கால் பண்ணிட்டு, உனக்கு குழந்தைங்க வேணும்னா நீ வந்து கண்டிப்பாக என்னை மேரேஜ் பண்ணிக்கணும், இல்லைனா குழந்தைங்க கிடைக்காது அப்படின்ற சொல்லிட்டு பேசினதுமே பிள்ளைங்களுக்கு புரிஞ்சுக்குது அப்பா தப்பு பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பேசாமல் வந்துட்டு நம்ம அம்மாட்ட எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகி போயிடணும், அம்மா ரொம்ப கவலைப்படுவாங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணுறாங்க எஸ்கேப் ஆகிடலான்னு சொல்லிட்டு. ஹீரோ திரும்ப அங்கே வீட்டுக்கு வரும்போது லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு கடைசியில் என் பிள்ளைங்களை வந்துட்டு நான் இழந்துட்டேனேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கவலைப்பட்டதுமே நம்ம அசிஸ்டன்ட் பாஸ், எவ்வளோ நாளைக்கு நீங்களுமே அப்படியே மறைச்சிட்டு இருப்பீங்க, நீங்கள் அவங்கள லவ் பண்ணுறீங்க தான் சொல்லிட்டா என்ன, இத்தனை பிரச்சனையுமே சால்வ் ஆயிருமே அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்குமே ரியலைஸ் ஆகிட்டு இருக்கு தன்னோட ஈகோவால் தான் இத்தனை பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக லீவ் வர்றான். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு பேசினதும், நான் ஒன்றும் மேரேஜ் எல்லாம் பண்ண போகிறது கிடையாது, நீ புரிஞ்சுக்கோன்னு சொன்னதுமே அவன் வந்துட்டு கேட்காம நம்ம ஹீரோயினை வந்துட்டு அங்கே வந்து மிஸ்பிஹேவ் பண்ணதும் அப்போ கரெக்டாக அப்போ பிள்ளைங்க எல்லாமே வந்துடுறாங்க. மரியாதையோட இங்கேருந்து போயா, எதுக்காக என்னோட அம்மா வந்து டச் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்தால வந்து அடித்து விரட்டினதுமே அப்போ அவன் சொல்லிட்டு இருக்கான், என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் கண்டிப்பாக ஒன்றை தான் மேரேஜ் பண்ணுவேன், இது யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட, அம்மா நம்ம பேசாமல் வந்துட்டு இதுக்கப்புறம் ஒன்றா ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க, நம்ம அப்ராட் வந்துட்டு கிளம்பி போயிடலாம் அப்படின்றத அவள் சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட கேட்டதுமே, இல்லை நான் அப்பாவையுமே ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னால் அவரை விட்டுட்டு வர முடியாது அப்படின்றத அந்த பையன் சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்குமே அதெல்லாமே புரியுது, இத்தனை வருஷமாக அவர் தான் வளர்த்துருக்காரு, எப்படி விட்டுட்டு வர முடியும் அப்படின்றத சொல்லிட்டு இப்போ இதுக்கு ஏதாச்சும் ஒரு வந்துட்டு ஐடியா பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் பண்ணி, உங்கள் அப்பாவோட கம்பெனியை பேங்க்ரப்ட் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி
போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் பார்த்தாங்க. லீயோட ஃபோட்டோ தான் வருது. அதை பற்றின அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இவன் தான் வந்துட்டு உங்கள் கம்பெனி வந்துட்டு பேங்க்ராப்ட் பண்ணி தெருவுக்கு கொண்டு வந்தவன். அந்த கியூ ஃபேமிலியோட இவன் வந்து சீக்ரெட்லாம் ஷேர் பண்ணி தான் 2 ஃபேமிலியும் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற சொன்னதும் அங்கே ரொம்ப ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஆமாம், நம்ம இப்படி கண்ட்ரியை விட்டு போகக்கூடாது, இந்த ஆளை வந்துட்டு நம்ம பழி வாங்க வேண்டாமான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டு இருக்கீங்க, இவனை எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. அவங்க ஸ்டெப் சிஸ்டர் வந்துட்டு நான் இன்னும் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த நீ வந்துட்டு நடுவில் வந்து அவரை என்கிட்ட இருந்து பறிக்க பார்ப்பியா, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்தி வச்சு குத்த வரும்போது பிள்ளைங்க பிடிச்சி அடித்து தள்ளி விட்றாங்க. நம்ம ஹீரோயின் தேவையில்லாமல் இப்படி லூசு மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காத, நான் அவனை லவ்வெல்லாம் பண்ண கிடையாது, நீ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, சொல்கிற மாதிரி கேட்டேன்னா கண்டிப்பாக நீ லீயை வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ஐடியா கொடுத்ததுமே அவளுமே அங்கே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறா. நம்ம ஹீரோயின் அந்த லீட்டை கால் பண்ணி நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகேவா இருக்கேன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப ஹாப்பியாகிடுறான். நம்ம அசிஸ்டண்ட் அங்கே வந்து இப்படி வந்து விஷயத்த சொன்னதுமே ஹீரோட்ட அங்கே ஹீரோக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. அதை எப்படி அவள் வந்துட்டு என்னையும் பிள்ளைங்களையும் விட்டுட்டு அவனை போய் மேரேஜ் பண்ணுவான், நான் கண்டிப்பாக வந்துட்டு இது எல்லாமே நடக்க விட மாட்டேன், நான் ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் அவங்க வந்துட்டு அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக பண்ணுறாங்களோ என்னமோன்னு கேட்டதோ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அந்த கியூ ஃபேமிலியும் லீயும் சேர்ந்து தான் அவங்க குடும்பத்தை பேங்க்ராப்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அந்த பழைய தூக்கி உங்கள் ஃபேமிலி மேலே போட்டு விட்டுட்டாங்க பாஸ் அப்படின்ற சொன்னதும் ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு நான் வந்துட்டு சரியான பதிலடி கொடுப்பேன் அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க அப்பா நீ வந்துட்டு மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டதை நினச்சிக்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா அப்படின்ற சொன்னதும் இதுக்குமே ரீசன் இருக்குப்பா, கண்டிப்பாக நான் வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. இங்கே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பொண்ணு வர்றதுக்காக. அங்கே பொண்ணுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நீ அதை அப்படியே என்னை விட்டுட்டு மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அந்த மேலே துணி எடுத்ததுமே பார்த்தா அவங்க சிஸ்டர் தான். அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவளை எங்கே அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த கியூட அப்பா நீ கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னதும் அவங்க அம்மா வந்துட்டு கேட்குறாங்க நீங்கள் எதுக்கு எப்படி தவிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவள் எங்கே வந்துட்டு அவளை அப்படின்றத கேட்டதும் நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்துட்டு எதுக்காக அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கா, அவள் உன்னை லவ்வே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துடுறா. நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் இம்பார்ட்டண்டான நியூஸ் கொடுக்க தான் வந்திருக்கேன், இந்த ஆள் வந்துட்டு ஏன் இந்த அளவுக்கு தவிச்சிட்டு இருக்காருன்னா இந்த ஆளுக்கும் என்னோட ஸ்டெப் வந்திருக்கும் தான் ஆஃபர் இருக்குது, அது மூலமாக பிறந்தவ தான் இவ வந்துட்டு உங்கள் பொண்ணே இல்லைப்பான்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை தூக்கி அந்த கியூவோட அம்மா கையில் கொடுத்ததுமே பார்த்தா இந்தவளோட பொண்ணு போல். அதை பார்த்துட்டு அந்த லேடி அட பாவி நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து இருந்தால் நீ இன்னொருத்தி கூட வந்து புள்ளப்பத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சுட்டு பயங்கர சண்டை வர ஆரம்பிச்சிருது. அவங்க அப்பாவுக்கு அங்கே மனசே உடஞ்சி போயிடுது. அவங்க சிஸ்டர் அப்பா நீங்கள் வந்துட்டு இவ சொல்கிறத நம்பாதீங்க, நான் உங்கள் பொண்ணு தான், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்ட்டு சொல்லும்போது அந்த லேடியுமே அங்கே வந்துட்டு அழுது ட்ராமா பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க அவள் வந்து போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு நீ இவ்வளோ கேவலமாக இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல, நான் வந்துட்டு உண்மையில நம்பிக்கை வச்சதான் நான் பண்ண தப்பு அப்படின்றத சொல்லிட்டு நான் இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களை என் கூட வச்சுக்க மாட்டேன், நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஃபைனலாக வந்துட்டு இப்போ அந்த வெட்டிங்குமே கேன்சல் ஆகுது. நான் வந்துட்டு முக்கியமான ஒரு கருப்பாடை இப்போ காமிக்கணும்னு சொல்லிட்டு அந்த லீயை வந்து சொல்கிறான். அதை கேட்டு அவன் ஷாக் ஆகிட்டு நான் என்ன பண்ணேன்னு சொன்னதும் நீ தான் அந்த கியூ ஃபேமிலி கூட சேர்ந்து எல்லாத்தையுமே வந்து சீக்ரெட்டை ரிலீஸ் பண்ணி விட்டு எங்கள் ஃபேமிலியை பேக்ராப் பண்ணி விட்டுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இப்போ வந்து ஹெல்ப் வேறு பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே நான் அப்படிலாம் பண்ண கிடையாதுன்னு சொன்னதும் அதுக்கு எல்லா ஆதாரமே என்கிட்ட இருக்குன்னு சொன்னதும் அவனால் எதுவுமே பேச முடியலை. அங்கே ரொம்ப வந்துட்டு அவன் சைலண்ட் ஆகிடுறான். போலீஸுமே இங்கே அரெஸ்ட் பண்ணதுமே நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணேன், ஸோ என்னோடய லவ்வை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்ற சொன்னதும் அவங்க சிஸ்டர் நான் கண்டிப்பாக நீங்கள் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு குத்த வரும்போது அப்போ நம்ம ஹீரோ போய் வேமாவில் மறைக்கிறான். அவளுக்கு முன்னாடி அங்கே லின் வந்துட்டு மறைச்சதுமே லின்னுக்கு அங்கே கத்தி குத்துப்பட்டுருது. அப்போ கத்திட்டு இருக்கா ப்ளீஸ் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ எல்லோரும் முன்னாடியுமே நான் ஃபைனலாக உன்ட்ட இன்னைக்கு உண்மையை ஒத்துக்கிறேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆரம்பத்துலேருந்தே லவ் தான் பண்ணிகிட்டு இருக்கேன், பட் உன்னோட பிஹேவியர் தான் நான் வந்துட்டு அந்த லவ்வை மறைக்க வேண்டியதாயிருச்சு, என்கிட்ட யாராச்சும் நார்மலாக வந்து பேசினா கூட நீ பயங்கரமாக சண்டை போட்டு அவங்கள துரத்தி விட்டுற, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொன்னதும் அட பாவி உனக்கு என்ன அது புரியலையா, அதை நான் உன் மேலே வச்சிருந்த லவ் அப்படின்றத அவ சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் வந்துட்டு சில பேபிஸ்மே என் கூட இருக்காங்க, நீ என்ன அவங்களையுமே ஏற்றுக்குவையா நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு கேட்டதும் கண்டிப்பாக எத்தனை குழந்தைங்க வச்சுருக்க கூப்பிடு அப்படின்ற சொல்லும்போது அந்த 10 பிள்ளைங்களுமே அங்கே வந்து நின்னதுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன இது யாரோட குழந்தைன்னு கேட்க மாட்டேன்னு சொன்னதும் ஹீரோ சிரிச்சுட்டே பார்க்குறான் அவளை, இது எல்லாமே உனக்கு பிறந்த குழந்தைங்க தான் அப்படின்றத அவ சொல்கிறா. அவனுக்கு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிடுது, எப்படி ஒரு டெலிவரியில் 10 பிள்ளைய பெற்றான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி ஓகே அது நம்ம பிள்ளைங்க தானே அப்படின்ற சைட் அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஃபைனலாக நம்ம ஹீரோயின் அங்கே மேரேஜ்மே பண்ணிக்கிறான். அந்த குழந்தைங்களுக்குமே பேரண்ட்ஸ் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.